ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 விசுவாவாசு வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஆணி மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நமது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னா தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அனைவரும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜாதகங்களும் பார்க்க கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஒரு மனமார்ந்த நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதம், மிகவும் முக்கியமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் கோச்சார நிலையில் ஏற்பட்டிருக்க கிரக மாற்றங்களுக்கு என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்ப்போம். காலபுருஷனின் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள், குருவின் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன விதமான பலாபலன்கள் இந்த ஆணி மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்குறோம். ஆணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களே சூரிய பகவான் பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து அருள்பளிக்கக்கூடிய மாதம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம், உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 2இல் இருக்கிறார், ராசிக்கு 2இல். 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு, புதன், சூரியன் 3 பேர் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்து 6ஆம் இடத்துல செவ்வாய், கேது இணைவு பெற்றிருக்குது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு. இதுதான் கிரக அமைப்பு. ஆணி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான கிரக அமைப்பு. இந்த அமைப்புக்கு என்ன நடக்கும், எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மீனம் ராசியை பொறுத்த வகையில் ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டுருக்கு. அதில் கவனம் இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக ஜென்மச்சனி அப்படிங்கிறது 30 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பை கொடுக்கும். அதற்கு மேற்பட்டவர்களுக்கு ஒன்றும் தொழில் சார்ந்த அமைப்புகள் அல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அப்போ நீங்கள் இதில் ஒரு கவனம் வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்து மீனராசியை பொறுத்த வகையில் ரொம்ப சிரமப்பட்டாச்சு, ஏகப்பட்ட விரயச்செலவுகளை நிறைய சந்திச்சாச்சு. ஏன்னா ஏகப்பட்ட விரயச்செலவுகள், ஒரே அலைச்சல் தான். எந்த காரியத்தை எடுத்தாலும் அலைச்சல், ஆனால் நமக்கு எதுவும் பிரயோஜனமாக முடியலை, பெரிய லாபம் இல்லை, தொழில் அப்பப்போ நின்று போயிடுது, வேலை அப்படிங்கிறது விட்டுட்டு வந்துடுறோம். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், சூழ்நிலை சரியில்லாமல் போயிடுது, வேலையை விட்டுட்டு வந்துடுறோம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லும் விதமாக மாற்றம் உருவாகிருக்கு. ஏன் இவ்வளவு விஷயங்களை நம்ம சொல்கிறோம்னா, மீனம் ராசி நண்பர்களை பொறுத்தவரை நிறைய ஜாதகங்களை நம்மக்கிட்ட கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த வகையில் உங்களோட அமைப்புகள் அப்படிங்கிறது, திசாபுத்தி அமைப்புகளோட இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கையில் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றம் தரும் வகையில் நமக்கு இருக்குது. என்ன முன்னேற்றம் அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். தனம், குடும்பம், வாக்கு, வருமானம் வரக்கூடியவர். சுக்கிரன் அப்படிங்கிறது தனம், வருமானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நல்ல வருமானம் வரும். அப்போ வருமானத்துக்கு அதிபதி இவ்வளவு நாளாக நீசம் பெற்றிருந்ததுனால பணம் வரவும் போகவும் கடன் வாங்குகிற சூழ்நிலை வரவும் போகுமா இருந்துச்சு. பெருசாக பணம் கையில் தங்கலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா, அது மாற்றம் பெறுது. அப்போ பணம் இனிமேல் உங்களுக்கு வருமானம், ஒரு நிலையான வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர இருக்குது. சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, வருமானத்தை தரக்கூடியவர் 6ஆம் இடத்தில். அப்போ வேலை சார்ந்த வருமானம்,
தொழில் சார்ந்த வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு தரும் வகையில் அமைஞ்சிருக்குது. அப்போ நல்ல காலம் தொடங்கிருச்சு, நல்ல விஷயங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசிநாதன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் கேந்திரஸ்தானத்தில் ஏறி, அதுவும் பாருங்கள் ஆட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்து சூரியனோடும் சேர்ந்து ராசிக்கு 6 சேர்ந்து 10ஆம் இடத்துல பார்க்குறாங்க. இந்த பார்வை பலன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு தொழில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகுது. தொழில் வளர்ச்சி நல்லா இருக்க போகுதுங்க. வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உறுதியாக உண்டு, வேலை கிடச்சிடும். வேலையிலே இருந்து சிரமப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் இலகுவான டிரான்ஸ்ஃபர் வேலைகள் உண்டு, மாற்றங்கள் நடக்கும். அடுத்து தொழில் தான் செய்யணும்னு முயற்சி பண்ண அந்த காலத்துக்கு கண்டிப்பாக தொழில் தொடங்கிடுவீங்க. தொழில் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. தொழிலில் லாபம் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்கன்னா லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்து வெளிநாட்டு வேலை, வெளிநாடு பயணம் லாபம் தருமானா கண்டிப்பாக லாபம் தரும். வெளிநாட்டில் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம மறுமுயற்சி எடுக்கிறவங்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய அரிய வாய்ப்புகள் உருவாகிருக்கு. வெளிநாட்டு வருமானம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அப்போ பயணங்களால் மிகப்பெரிய லாபம் உண்டு. பயணம் சார்ந்த தொழில்கள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தருது. அதாவது சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க, கமிஷன் துறையில் இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இடம், வீடு, பூமி சார்ந்த விஷயங்கள் மாற்றம் செய்யணும் அப்படின்னா மாற்றம் செஞ்சுக்கலாம். இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கும் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்குது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், வேலைக்காக இடமாற்றம் சார்ந்த, ஊர் மாற்றம் சார்ந்த விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வேறொரு இடத்துக்கு மாற்றிக்கிறது, அரசாங்க அனுகூலங்கள், கடன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உண்டு. அதே போல் ரேவதி நட்சத்திரம் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆமாம், நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில், இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா காலி இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, கமிஷன் தொழில்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. குருவோர பார்வையில் இருக்கிறதுனால பெருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல தன்மையை கொடுத்துருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில், திசாபுத்தி அடிப்படையில், இலக்கண அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும். தொழில், வேலை மற்றும் வருமானம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப அமைப்புகள், எதிர்காலம் குறித்த தேவை விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகங்களை நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம், அதே போல் பிரசன்ன ஜோதிடம், எதிர்காலம் குறித்த தொழில், வேலை அமைப்புகள் எப்படி இருக்கும், எது சார்ந்த விஷயங்கள் முயற்சிகள் பலிதமாகும் அப்படிங்கிற முழு டீட்டெயிலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.